கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுறீங்களா? கடந்த வருடத்தின் நினைவுகள், கண்ணீர்கள், இழப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள்ல இருந்து மீண்டும் வெளிவர முடியாமல் இருக்கிறீர்களா? கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கும் எனக்கும் நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருந்திருக்கலாம். ஆனா இன்று தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவற்றை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது வெளிப்படும், அதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்களை யாராவது துன்பப்படுத்தியிருக்கலாம், பிரச்சனைக்குள்ளாக கடந்து வர செய்திருக்கலாம், வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், இல்லாவிட்டால் அநேக வாழ்க்கையில இழந்திருக்கலாம். ஆனா இந்த வருடம் அதை நினைத்து வாழ வேண்டாம். கடந்த காலத்தையே நம்ம பிடித்து கொண்டிருந்தோம்னா தேவன் கொடுக்க இருக்கிற புதிய ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியாமல் போகும். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். சிந்தனை தான் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நீங்க சொல்லலாம், கடந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதமாக இல்லை, நான் தோல்வியையே சந்தித்தேன், என்னை யாருமே மதிக்கவில்லை என்று பூர்வத்தில் நடந்தவற்றை சிந்தித்தா அதே வாழ்க்கை தான் இன்னும் தொடரும். ஆனா தேவன் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. இதுவே விசுவாசத்தின் வசனம். இந்த வருடத்திலும் தேவன் உயிரற்றி இருக்கிற நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் உயிர் பெற செய்வார். அன்பானவர்களே, இன்று உடலால் இங்கே இருக்கிறோம், ஆனால் மனதால் இன்னும் கடந்த காலத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய தோல்வி, பழைய பாவம், பழைய உறவுகள், பழைய கண்ணீர்கள், அவைகளை நினைத்து இன்றைய நாளையும் தேவன் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். தேவன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று இந்த வருடம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இது மிகவும் பலம் வாய்ந்த வசனமாக இருக்கின்றது. தேவன் சொல்லவில்லை நான் செய்ய போகிறேன், ஒரு நாள் செய்வேன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுதே செய்கிறேன் என்று. உங்கள் கண்ணீரின் நடுவிலும், உங்கள் பலவீனத்தின் நடுவிலும், உங்கள் அமைதி இல்லாத நிலையிலும் தேவன் புதியதை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை அறிய மாட்டீர்களா என்று தேவன் நம்மிடம் கேள்வி கேட்கிறார். நீங்கள் இன்னும் கடந்த காலத்தை பார்த்து கொண்டே இருப்பீர்களா, அல்லது தேவன் செய்ய போகிற புதியதை நம்பி முன்னே நடக்கப் போகிறீர்களா? இன்று தேவன் உங்களிடம் சொல்லுவது, உன் பழைய பாவம் உன் அடையாளம் அல்ல, உன் பழைய பாவம் உன் அடையாளம் அல்ல, உன் பழைய தோல்வி உன் முடிவு அல்ல, உன் பழைய தோல்வி உன் முடிவு அல்ல. நான் உனக்கு புதிய தொடக்கம் தருகிறேன், நான் உனக்கு புதிய தொடக்கம் தருகிறேன். ஆமென்.